அரசு, HRNC, போலீஸ் எல்லாருமே மனுதாரர்களுக்கு விரோதமா தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கோயிலுக்கே விரோதமா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தீபத்தூணே இல்லைன்னு தான் அவங்களோட ஸ்டாண்ட். அது வரைக்கும் நாங்க சொல்லலாம். எல்லாருமே ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சில பேர் ஜெயினர் காலத்து கல்லுங்கிறாங்க. நாங்க கிரானைட் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. நாங்க அதுக்கு என்ன எதிர்வாதம் செஞ்சோம்னா, அந்த மாதிரி இருந்தா அரசு தரப்புல எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க கோர்ட்ல. எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. இந்த தீபத்தூண் இருக்குதுமே பாத்தீங்கன்னா கோயில் இடம் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இருக்கு. இது தர்காக்குள்ள இல்ல, கோயில் இடத்துல தான் இந்த இருக்கு. அதே மாதிரி நாங்க ஒரு 20 கோயிலுக்குடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீபத்தூண்கள் எல்லாம் கொடுத்திருக்கோம். போட்டோஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். மாதிரி பழனி, திருத்தணி, நிறைய முருகன் கோயில், நிறைய சிவன் கோயில், எல்லா இடத்துலயும் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தீபத்தூண் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கு. அது எப்படி ஏத்துவாங்கன்னு நீதியரசர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒரு செம்பு கொப்பரை வச்சு அதுல காடா துணி, நெய், திரி இதெல்லாம் போட்டு ஏத்துவாங்க. ஒரே ஒரு நாள் ஏத்துறதுனால யாருக்கும் எந்த ரிலிஜனுக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒரே ஒரு நாள் போய் ஏத்துறதுனால, அதுவும் கோயில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் ஏத்துனா என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சிருக்கோம். ஒரே ஒரு நாள் வருஷத்துல திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும்.